சந்திரா, நான் உன்னை காதலிக்கிறேன். மகேந்திரா, என்ன இது? பொதுவெளியில் அநாகரிகமாக நடந்து கொள்கிறாய். பிறகு உன் வீட்டிற்கு வந்து சொல்லி உன் தந்தையிடம் உதவி வாங்கச் சொல்கிறாயா? என்னை மன்னித்து விடு மகேந்திரா. உன் மீது விருப்பமில்லை எனக்கு. ஏன்? என் மனதை கவரும்படி இதுவரை நீ எதுவுமே செய்ததில்லை மகேந்திரா. இப்போதே சொல் சந்திரா, உன் மனதை கவரும்படி என்ன செய்ய வேண்டும் என்று. கொட்டகை பேச்சுகள் சார்பில் வீதியில் விளம்பரம் செய்தார்களே, நடத்தப்படும் குட்டி திரைப்பட போட்டி. அதில் கலந்து கொண்டு முதல் பரிசான யூஃபோனை வென்று தர முடியுமா உன்னால்? முதல் பரிசு. நிச்சயமாக சந்திரா, அந்த யூஃபோனை வென்று உன் மனதை கவருகிறேன் பார். மனதில் பெரிய தியாகராஜ பாகவதர் என்று நினைப்போ. வென்று வருகிறேன் சந்திரா. உனக்காக கதை திரைக்கதை வாசனம் எழுதி இயக்க போறேனே. என் உயிரே உனக்காக, உனக்காக கதை திரைக்கதை வாசனம் எழுதி இயக்க போறேனே. சந்திரா, நான் வெற்றி அடைந்து விட்டேன். என்னை கடை வீதியில் உள்ள மின்னணு பொருட்கள் நிலையத்தில் சந்திக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மனதை கவர்ந்து விட்டாய் மகேந்திரா. டேய் மகேந்திரா, உனக்குள் இவ்வளவு திறமையாடா? திறமையும் இல்லை, ஒரு மண்ணும் இல்லை. என் வீட்டை விற்றுத்தான் இந்த யூஃபோனை வாங்கினேனடா. ஆடா சண்டாளா. டேய் மகேந்திரா, உனக்குள் இவ்வளவு திறமையாடா? திறமையும் இல்லை, மண்ணாங்கட்டியும் இல்லை. நேற்று இரவு உனது இருசக்கர வண்டியை எடுத்துச் சென்றேன் அல்லவா, அதை விற்று விட்டேனடா. ஆட சண்டாளா. மடியழகா, நீ ஆசைப்பட்ட யூஃபோன், என் காதலை ஏற்றுக்கொள். GBU உன்னை பார்த்தாலே தெரியுது GBU ரொம்ப ஜோராக மாட்டிக்கிட்ட.